Very good morning, my dear students. Today we are going to discuss about list in HTML. So last previous class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம டேபிள் அட்ரிபியூட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ டேபிள் அட்ரிபியூட்ஸை பார்த்தோம், அதுக்கு முன்னாடி செக்ஷன் பிரேக்லாம் பார்த்தோம். அதில் வந்துட்டு என்னென்னலாம் எப்படிலாம் நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது, அந்த அட்ரிபியூட்டுக்கான அட்ரிபியூட் என்ன சரியா. ஸோ டேபிள் அட்ரிபியூட்ஸ்க்கான அட்ரிபியூட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம பார்த்தோம், அந்த கோட் டேக்குலாம் பார்த்தோம். ஸோ நல்லா லிசன் பண்ணியிருப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போது லிஸ்ட் இன் HTML. ஸோ பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். லிஸ்ட் அப்படின்னா வந்துட்டு நார்மலாக தெரியும். இப்போ பார்த்தோன்னா ஒரு நேம் லிஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு ஃப்ரூட்டோட லிஸ்ட்டாக இருக்கலாம். ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஒரு லிஸ்ட் அம்மா கொடுத்து விடுவாங்க இல்லையா. இதெல்லாம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வா, எத்தனை பொருள் இருக்குது, அப்போ அத்தனை பொருள் வந்துட்டு அவங்க கரெக்டாக போட்டுட்டாலும் நம்ம கவுண்ட் பண்ணி பார்ப்போம், அதுக்கு அமௌண்ட்டு பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு எத்தனை அந்த எண்ணிக்கை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதை பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம 1 2 3 போடுவோம். ஒரு சில இதில் பார்த்தோன்னா நம்ம 1 2 3 அந்த மாதிரி நம்ம கவுண்டிங்கில் போடுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா புல்லட் மாதிரி ஒரு சிம்பிள் வச்சு போடுவோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக போடுவோம். ஸோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ அது எப்படி நம்ம வந்துட்டு ரைட்டரில் பண்ணுற மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு HTML வந்துட்டு எப்படி பண்ண போகிறோம், லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ HTML சப்போர்ட்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டு. இப்போ என்னென்ன அப்படின்னா நம்பர்டு, அன்னம்பர்டு அண்ட் டெஃபினிஷன். ஸோ தீஸ் ஆர் தி 3 இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு. ஓகேவா. ஸோ நம்பர்டு அப்படின்னா நம்பர்ஸ் வருது, அன்னம்பர்ட்னா நம்பர் இல்லாமல் இருக்கிறது. டெஃபினிஷன் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் கொடுக்குறது. ஸோ வாட் இஸ் அதாவது டெஃபினிஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா அப்போ அதுக்கான ஆன்சர் வந்துட்டு கீழே கொடுக்குறது சரியா. இப்போ அந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோன்னா அந்த அதுக்கு வந்து டெஃபினிஷன் இது யூஸ் பண்ணுறது. ஸோ தீஸ் லிஸ்ட் ஆர் கால்ட் அஸ் ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் டெஃபினிஷன் லிஸ்ட் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ அதர் நேம்ஸ் ஓகேவா. ஸோ நம்பர் லிஸ்ட்டுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். அன்னம்பர் லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதே டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் லிஸ்ட் அதே மாதிரி தான் சரியா. ஸோ இதில் அதர் நேம்ஸ் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்பர்டு லிஸ்ட்டு ஆர் ஆர்டர் லிஸ்ட்டு. ஸோ அப்படின்னா என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள். நம்பர்டு லிஸ்ட் இஸ் கிரியேட்டட் வித் இன் தி டேக் பேர் OL. ஸோ OL அப்படின்னா என்னென்னா ஆர்டர்டு லிஸ்ட்டு சரியா. ஸோ ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் டேக் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் டேக் கொடுத்துருக்காங்க. தி டேக் LI. ஸோ LI அப்படின்னா லிஸ்ட் ஐட்டம், எல்னா லிஸ்ட்டு, ஐனா ஐட்டம் இஸ் யூஸ் டு ப்ரெசென்ட் தி லிஸ்ட் ஐட்டம் இன் தி லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட் ஐட்டம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம என்ன அந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன கண்டென்ட் நம்ம கொடுக்க போகிறோமோ அந்த கண்டென்ட் எப்படி நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்போது டேபிள் டேட்டா அதை உள்ள நம்ம செல்லுக்குள்ளே என்ட்ரி பண்ணுற டேட்டா நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட் ஐட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணுறது அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த டேட்டா சரிங்களா. ஸோ ஆர்டர் லிஸ்ட் டிஸ்பிளேஸ் ஐட்டம்ஸ் இன் நியூமரிக்கல் ஆர் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னா ஆர்டர். அப்போ அதாவது நியூமரிக்கல் அப்படின்னா 1 2 3 இருக்கலாம், ஆல்ஃபபெட்டிக்கல் அப்படிங்கும்போது ABCD அந்த மாதிரி வரலாம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். போத் ஆர்டர் லிஸ்ட் அண்ட் லிஸ்ட் ஐட்டம் டேக்ஸ் ஆர் கண்டெய்னர் டேக்ஸ் பட் தி யூஷுவல் தி ப்ராக்டிஸ் க்ளோசிங் டேக் LI நெவர் பி யூஸ். அதாவது லிஸ்ட் ஐட்டம் அந்த LI டேக்குங்கிறது பார்த்தா உங்களுக்கு கண்டெய்னர் டேக் தான். ஆனால் நம்ம மோஸ்ட்டாக என்ன பண்ண மாட்டோம்னா லிஸ்ட் ஐட்டம் அந்த டேக்கு வந்துட்டு க்ளோசிங் டேக்கு போட மாட்டோம் ஓகேங்களா. போடங்கிற அவசியம் கிடையாது. ஸோ பாருங்கள் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஐட்டத்துக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஆர்டர் லிஸ்ட், அதுக்குள்ளே லிஸ்ட் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் லிஸ்ட் அவனுக்கு என்ன நம்ம சொல்லிட்டோம்னா ஆர்டர். ஸோ பார்த்தீங்கன்னா அது ஆல்ஃபபெட்டிக்கலாக இருக்கலாம், நியூமரிக்கலாக இருக்கலாம். நியூமரிக் அப்படின்னா 1 2 3 வரும், ஆல்ஃபபெட்டிக்கல் அப்படின்னா ABCD ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கேப்ஸ் ஸ்மால் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி அட்ரிபியூட்ஸில் படிப்போம். ஸோ அது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஆர்டர்ட் ஆர் நம்பர்டு லிஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ HTML ஹெட்டு டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணி பாடி டேக் ஓப்பன் பண்ணி ஸோ வித்தின் தி பாடி டேக்கில் நம்ம என்ன பண்ணணும் ஆர்டர் லிஸ்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஐட்டம். ஸோ ஆர்டர் லிஸ்ட்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 1 2 3 அந்த மாதிரி எது வேணாலும் வரலாம். ஸோ டிஃபால்ட் நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா 1 2 3 அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இங்கே எதுவுமே அவங்க வந்து கொடுக்கல, டைப் எதுவுமே கொடுக்கல. அப்போ நார்மலாக வந்துட்டு 1 2 3 தான் வரும். நம்ம பார்க்கலாம் அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் ஐட்டம் அப்படிங்கும்போது எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு எனக்கு வர லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நேம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் ஓகேவா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர் லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டு பாடி HTML வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அவுட்புட் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு அழகாக வந்திருக்கா. ஸோ எப்படி 1 2 3 வந்தது அப்படின்னா நம்ம ஆர்டர் லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எதுவுமே டைப்பு கொடுக்கல, நம்ம ஆல்ஃபபெட்டிக்காக வேணுமா நியூமரிக்காக நம்ம எதுவுமே கொடுக்கல சரியா. சில பின்னா நம்ம அட்ரிபியூட்ஸ் நம்ம தெளிவாக பார்ப்போம். நம்ம எதுவுமே கொடுக்கலனா டிஃபால்ட்டாக பார்த்தோன்னா 1 2 3 அப்படின்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்பர் அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபால்ட்டாக வந்திருக்கு உங்களுக்கு நேம். ஸோ இதுக்கு பேர் தான் லிஸ்ட் ஐட்டம். ஸோ தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் இதுக்கு பேர் தான் லிஸ்ட் ஐட்டம். ஸோ வித்தின் அந்த லிஸ்ட் ஐட்டம் டேக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் நம்ம கண்டென்ட் வந்து கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி படிக்க போகிறோம். ஆர்டர் லிஸ்ட்டுக்கான அட்ரிபியூட்ஸ் என்னென்ன. தேர் ஆர் 2 டைப் அட்ரிபியூட்ஸ் கேன் பி யூஸ் டு கஸ்டமைஸ் ஆர்டர் லிஸ்ட். தே ஆர் டைப் அண்ட் ஸ்டார்ட். ஸோ டைப் அண்ட் ஸ்டார்ட் ரெண்டு தான் வந்துட்டு 2 டைப்ஸ் அட்ரிபியூட்ஸ். ஸோ டைப்னா சேஞ்சிங் நியூ நம்பரிங் ஸ்டைல். ஸோ நம்பரிங் ஸ்டைல் நம்ம ஆல்ரெடி சொன்னோமா இல்லையா. ஸோ 1 2 3 நம்ம கொடுக்குறோம் சரியா. ஸோ இந்த நம்பரிங் ஸ்டைல் நம்ம என்ன பண்ணலாம்னா மாற்றலாம் சரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சேஞ்சிங் நம்பரிங் ஆர்டரு. ஸோ நம்பரிங் ஸ்டைலை மாற்றுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்பரிங் ஆர்டரை மாற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்கே 1ல் தான் ஸ்டார்ட் ஆகணுமா, இல்லை எனக்கு 4லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா 4லேருந்து நான் கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் டைப் அட்ரிபியூட். டைப் இஸ் யூஸ் டு சேஞ்ச் தி நம்பர் ஸ்டைல். டிஃபால்ட் நம்பர் ஸ்டைல் இஸ் ஸ்டாண்டர்ட் அரேபிக் நியூமரல்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டா
அந்த நம்பர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்படி ஃபாண்ட்டில் போய்ட்டு அந்த ஸ்டைலை மாற்றுறோமோ டைம்ஸ் நியூ ரோமன், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேம்பிரியா, கால்பிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரியல் பிளாக் அந்த மாதிரி நம்ம மாத்திரமா இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நம்பர்லேயே அந்த ஸ்டைலை மாற்றலாம். ஸோ பார்த்தோன்னா நீங்கள் நிறைய இருக்குது. டிஃபால்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா நியூமரல்ஸ் பார்த்தீங்கன்னா அரேபிக்கே. ஸோ அதுதான் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களை டைப் வேல்யூ பாருங்கள் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபபெட்டிக் வந்துட்டு தனியாக கொடுத்துருக்காங்க, நியூமரல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பரிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா 1 ஏ கேபிட்டல் ஏ. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றுங்கிறது நார்மல், அதை கொடுக்குறது ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ ஐ, இது வந்து ரோம் லெட்டர். ஓகேவா, அதாவது நியூமரல்ஸ் நம்பரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்துட்டு ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னா வந்துட்டு லோயர் கேஸ் இருக்குது, அப்பர் கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோமன் லெட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ லோயர் ரோமன் லெட்டர்ஸ் இருக்குது, அப்பர் ரோமன் லெட்டர்ஸ் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அரபிக் நியூமரல்ஸ் 1 2 3 4 எப்போ போல லோயர் கேஸ் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி, அப்பர் கேஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏபிசிடி, லோயர் கேஸு ரோமன் நியூமரல்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3. ஓகேவா, இது அப்பர் கேஸ். சரியா, ஸோ இதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை தி நம்பர் ஆஃப் லெட்டர் வித் விச் இட் ஸ்டார்ட் தி லிஸ்ட். ஸோ லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1ல் ஸ்டார்ட் ஆகணுமா, 3ல் ஸ்டார்ட் ஆகணுமா, 4ல் ஸ்டார்ட் ஆகணுமான்னு கொடுக்குறது. டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1 தான் எப்பவுமே. தி வேல்யூ ஆஃப் தி ஸ்டார்ட் அட்ரிபியூட் ஷுட் பி எ டெசிமல் நம்பர். எப்பவுமே வந்து டெசிமல் நம்பரில் தான் கொடுக்கணும். நம்ம ஏஓ பிஓ அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி நம்பரிங் ஸ்டைல் பீயிங் யூஸ்டு. ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு நம்பரிங் ஸ்டைல் தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஆர்டர் லிஸ்ட் மட்டும் அதுக்குள்ள லிஸ்ட் ஐட்டம் கொடுத்தோம். சரி, அப்போ டிஃபால்ட்டாக வந்துட்டு ஆர்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 வரனால நமக்கு அவுட்புட் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அட்ரிபியூட் அப்படிங்கும்போது டைப்பு ஸ்டார்ட், இது 2 அட்ரிபியூட். ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ டைப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுனா ரோமன் லெட்டர், லோயர் கேஸ் ரோமன் லெட்டர்ஸே. ஸ்டார்ட் 5னா எனக்கு 5லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ அந்த ரோமன் லெட்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரோமன் லெட்டர் டைப்பில் வேணும். இது ஸ்டார்ட் ஆகிறது 5. அப்போ 5 அப்படின்னா இதுதான் ரோமன் லெட்டர் 5. சரி, நம்ம கொடுப்போமா இல்லையா. ஸோ இதே வந்து 6ன்னு கொடுத்துருந்தா 6 எப்படி போடும். ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் வந்துட்டு ரோமன் லெட்டரில். ஸோ இங்கே வந்து ஐன்னு கொடுத்துருனா நம்ம ஐயில் தான் ஸ்டார்ட் ஆகணும் நம்ம நினச்சக்கூடாது. ரோமன் லெட்டர் லோயர் கேஸ் ரோமன் லெட்டரில் ஸ்டார்ட் ஆனதுக்காக அவங்க இனிஷியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ரோமன் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 5 அப்போ 5ல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு லிஸ்ட் ஐட்டம் 6 7 8 சுவாலஜி 9. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரோம் லெட்டரில் வந்துட்டு வரும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்திருக்கா, இதுதான் அவுட்புட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் வந்திருக்கா 6 7 8 9 10. புரிஞ்சுதா. ஸோ இதுக்காக தான் என்னென்னா நமக்கு ஆர்டர் லிஸ்ட் வித் அட்ரிபியூட்ஸே. ஓகேவா, நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்னம்பர் நம்ம ஃபுல்லாக இதை வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தமிழ் அப்படியே ஒன்றாவே நம்ம தமிழில் சொல்லலாம். ஏன்னா வந்து கன்ஃபியூஸ் மாற்றி மாற்றி சொன்னால் உங்களுக்கு புரியாது. நம்ம இங்கிலீஷில் ஃபுல்லாக சொல்லிடலாம். அன்னம்பர்ட் லிஸ்ட் ஆர் அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஸோ இதில் நேம்லேயே வந்துடுது இல்லையா, என்னென்னா வந்துட்டு ஆர்டராக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்னென்னா நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு அர்த்தம். அன்ஆர்டர் லிஸ்ட் ஆர் ஆஃபன் ரெஃபர்ட் அஸ் புல்லட்டர் லிஸ்ட்டு. அப்போ அன்னம்பர்ட் லிஸ்ட்னாலும் புல்லட்டர் லிஸ்ட்னாலும் அன்ஆர்டர் லிஸ்ட்னாலும் சேம் மீனிங் தான். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் நம்பர்ஸ் ஈச் எலமெண்ட் இன் லிஸ்ட் ஹஸ் ப்ரீஃபிக்ஸ்டு வித் ஸ்பெசிஃபை புல்லட் சிம்பிளே. அப்போ நம்ம ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸோ நம்பர்ஸோ யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டியதுன்னா புல்லட் சிம்பிளே. ஸோ புல்லட் சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற லிஸ்ட்டுக்கு பேர் நம்ம அன்ஆர்டர் அன்னம்பர்ட் ஆர் என்னது புல்லட்டர் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். அன்ஆர்டர் லிஸ்ட் இஸ் சரௌண்டட் வித் இன் அன்ஆர்டர். அதாவது அங்கே ஆர்டர் லிஸ்ட்க்கு வந்து ஓஎல்னு கொடுத்தோம். யூஎல் அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஸோ ப்ரிஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேக், இது க்ளோசிங் டேக். இதில் பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே நம்ம லிஸ்ட் ஐட்டம் வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு உள்ள ஐட்டம்ஸ் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்டர் லிஸ்ட்டு மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தது ஆர்டர் லிஸ்ட் வித் அட்ரிபியூட்ஸோட பார்த்தோம். இங்கே அன்ஆர்டர் லிஸ்ட்டு மட்டும் பார்க்க போகிறோம் வித் லிஸ்ட் ஐட்டம். HTML ஹெட்டு டைட்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஹெட்டு கொடுத்துட்டாங்க, பாடி டேக் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அன்ஆர்டர் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்களா. அன்ஆர்டர்னா ஆர்டராக இருக்காது, அப்போ அங்கே நம்பர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பார்த்தோன்னா லிஸ்ட் ஐட்டம் வச்சு சென்னை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரோட்ல ஸ்ட்ரீட். ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா கொஞ்சம் நம்ம லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அன்ஆர்டர் லிஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சா. அப்போ நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் அங்கே நம்பருக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம புல்லட் சிம்பிள். ஸோ இதில் நீ கேட்கலாம் புல்லட் சிம்பிள் கொடுத்துருக்கோம் எப்படிங்க வந்துட்டு நம்ம இந்த மாதிரி புல்லட் வந்தது அப்படின்னா, நம்ம நம்பருக்கு எப்படி நம்ம எதுவுமே கொடுக்கலைன்னா டிஃபால்ட்டாக வந்துட்டு 1 2 3 வருதோ அதே மாதிரி இங்கே புல்லட் லிஸ்ட் வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இங்கே வந்துட்டு சரி நமக்கு வந்து புல்லட் அதாவது டார்க் பண்ண சரியா, அந்த டார்க் பண்ண டார்க் அந்த உங்களுக்கு சர்க்கிள் வந்துட்டு குட்டியாக கிடைக்கும் சரிங்களா. அந்த டின்னி டாட்டட் சர்க்கிள் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபால்ட்டாக வரும் சரிங்களா. இதுதான் வந்துட்டு அவுட்புட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கான நமக்கு அட்ரிபியூட் பார்க்க போகிறோம். அங்கே 2 அட்ரிபியூட் பார்த்தோம், ஸ்டார்ட் ஒன்று டைப் ஒன்று. இங்கே பார்த்தோம்னா வந்துட்டு டைப்பு மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லைக் ஆர்டர் லிஸ்ட் டைப் அட்ரிபியூட் இஸ் யூஸ் டு கஸ்டமைட் புல்லட் ஸ்டைல் ஃபார் தி லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் பை டிஃபால்ட் எ சாலிட் சர்க்கிள். நம்ம சொன்னோம் இல்லையா, சாலிட் அப்படின்னா வந்து நல்லா டார்க்காக இருக்கிற சாலிடான சர்க்கிள்
சர்க்கிள் அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் அட்ரிபியூட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் டிஃப்ரெண்ட்டான ஒரே ஒரு அட்ரிபியூட் தான், அதில் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ டிஸ்க்கு, ஸ்கொயரு, சர்க்கிள். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு டிஃபால்ட்டாக வர வேண்டியது. நமக்கு வேணும்னா இதை கொடுத்துக்கலாம். சாலிடு ஸ்கொயர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அன்ஃபில்டு சர்க்கிள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் இப்படி கொடுப்போம், ஃபில் பண்ணாமல் இருக்கிறது. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்கும், டார்க்காக இருக்கும். சரியா, நம்ம டார்க் பண்ணியிருக்கிறது வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம வேணா கொடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஆர்டர் லிஸ்ட் வித் அட்ரிபியூட்டு. ஸோ நம்ம என்னென்னா வந்துட்டு டைப் அப்படிங்கிற ஒரே ஒரு அட்ரிபியூட் மட்டும் அங்கே ஸ்டார்ட்டுக்கு அது யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். பாருங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்களா டைப்பு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு. அப்போ ஸ்கொயர் அப்படிங்கிற எனக்கு என்னென்னா ஸ்கொயர்னா பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது சாலிடு ஸ்கொயரு. சரியா, வெறும் ஸ்கொயர் மட்டும் கொடுத்தா போதும், ஏன்னா சாலிடு தான் வரும். ஸ்கொயர் மட்டும் கொடுத்தா போதும், நீங்கள் தப்பு வராது. அப்போ அந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இது டைப் கொடுத்துருக்காங்க, அதாவது ரெண்டு டைப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு, ஸோ ஸ்கொயருக்கான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் யூஸ் பண்ணி ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கிள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக எப்பவும் போல தான் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் வரும். அவுட்புட் பாருங்கள், அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா. அப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக மூணுமே நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்துட்டு எதுவுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு எதுவுமே கொடுக்கல, அதனால் நமக்கு டிஃபால்ட்டாக இந்த இதில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடு ஸ்கொயர் கொடுத்ததுனால உங்களுக்கு ஸ்கொயரில் வந்துட்டு உங்களுக்கு மார்க் பண்ணது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம எம்டியாக வெறும் சர்க்கிள்னு கொடுத்தனால நம்ம வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணாத அன்ஃபில்டு சர்க்கிள் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வந்து டாட், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம நேம் நல்லா தெளிவாக தெரியும் இல்லையா, என்னென்னா சாலிடு சர்க்கிள். ஓகேவா. அப்போ சாலிடு சர்க்கிள் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அப்படிங்க சாலிடு சர்க்கிள் அப்படின்னு நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு சாலிடு ஸ்கொயர் கொடுத்தாலும் சரி, அல்லது வெறுமனா நீங்கள் ஸ்கொயர் மட்டும் கொடுத்தா போதும். ஸ்கொயர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சாலிடு ஸ்கொயர் கிடைக்கும். சர்க்கிள்னு கொடுத்தீங்கன்னா அன்ஃபில்டு சர்க்கிள் வரும். சாலிடு சர்க்கிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடான உங்களுக்கு வந்துட்டு அந்த அவுட்புட் வரும். நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை, ஏன்னா டிஃபால்ட்டாக தான் வரும். அதனால தான் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு சாலிடு சர்க்கிள். ஏன்னா டிஃபால்ட் நீங்கள் எதுவுமே கொடுக்கல, அதனால் நீங்கள் சாலிடு சர்க்கிள் கொடுக்கவே தேவையில்லை, கொடுக்கலான்னு உங்களுக்கு அவுட்புட் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சர்க்கிள்னு கொடுத்தா உங்களுக்கு வந்துட்டு அந்த மூணாவது அன்ஃபில்டு அந்த சர்க்கிள் வந்துட்டு கிடைச்சிது. அவுட்புட் கிடைச்சிச்சா, இவ்வளோ தான்பா. சரி, அவுட்புட் நம்ம கொடுத்துட்டோம். இதுதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் லிஸ்ட்டு. ஸோ டெஃபினிஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் லிஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் டூ டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டு. அது மற்ற ரெண்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நோ புல்லட் ஆர் நம்பர் இஸ் ப்ரொவைடட் ஃபார் தி லிஸ்ட் ஐட்டம்ஸ் இன் திஸ் லிஸ்ட் டைப். தி லிஸ்ட் எலமெண்ட் ஹேஸ் 2 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரோ ஆல்ஃபபெட்டிக்கோ அல்லது வந்து ஒரு புல்லட்டோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இங்கே ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் டேர்ம், இன்னொன்று டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ டெஃபினிஷன் டேர்ம்னா நம்ம என்ன கொஸ்டின் அரைஸ் பண்ணுறோமோ அந்த கொஸ்டினுக்கான ஹெட்டிங்கு. அடுத்தது டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு. ஸோ டெஃபினிஷன் லிஸ்ட் இஸ் சரௌண்டட் வித் பார்த்தீங்கன்னா டிஎல்ஏ. ஸோ ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட்டு, டெஃபினிஷன் லிஸ்ட்டு. சரிங்களா. ஸோ டெஃபினிஷன் டேர்ம் இஸ் பிரசன்டட் இன் பிட்வீன் டிடி, அதாவது டிடினா டெஃபினிஷன் டேர்ம்னு சொல்லுவோம். டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் சுட் பி சரௌண்டட் வித் டிடி. ஸோ டிடினா டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த டேக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த டெஃபினிஷன் லிஸ்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் லிஸ்ட்டு, அதில் டெஃபினிஷன் டேர்ம் பார்த்தீங்கன்னா HTML. ஸோ HTML அப்படிங்கும்போது பார்த்தா கொஸ்டின். ஸோ அதனுடைய அப்ரிவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ HTML அப்படிங்கிறது டெஃபினிஷன் டேர்மு. டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அதனுடைய அப்ரிவேஷன் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெஃபினிஷன் டேர்மு வெப் பேஜ். ஸோ வெப் பேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷன் டேர்ம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் ஏ வெப் பேஜ் இஸ் எ டாக்குமெண்ட் தட் இஸ் சூட்டபிள் ஃபார் தி வேர்ல்டு வைட் வெப் அண்ட் வெப் ப்ரௌசர்ஸ். ஏ வெப் ப்ரௌசர் டிஸ்பிளேஸ் ஏ வெப் பேஜ் ஆன் ஏ மானிட்டர் ஆர் மொபைல் டிவைஸ். ஸோ அதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எண்டிங். ஸோ வந்து இது கண்டெய்னர் டேக்குங்கனால கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக க்ளோசிங் டேக் கொடுக்கணும். டெஃபினிஷன் லிஸ்ட்டை கடைசியாக க்ளோஸ் பண்ணிட்டு HTML. ஸோ இது எங்கே நம்ம ஓப்பன் பண்ணோம், எங்கே க்ளோஸ் பண்ணோம், எப்படி ஆர்டராக கொடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டேக்கை ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணுறோமோ அந்த டேக்கை லாஸ்ட்டாக தான் க்ளோஸ் பண்ணுவோம். எது நெக்ஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி தான். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங்கில் தெரியும். ஸோ HTML வந்துட்டு ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம், லாஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாடி ஹெட்டை வந்துட்டு பார்த்தோன்னா உள்ளே என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஹெட்டிங்குள்ளே வித்தின் ஹெட்டிங்குள்ளே நம்ம டைட்டில் கொடுத்தா டைட்டில் க்ளோஸ் பண்ணிட்டோம், ஹெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். பாடி டேக் ஓப்பன் பண்ணிட்டோமா, பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணால் அது கரெக்டாக எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியணும். லாஸ்ட்டாக வந்துட்டு எதை க்ளோஸ் பண்ணுறது எப்பவுமே HTML தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ என்னோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா அழகாக தெரிஞ்சிருச்சு. ஸோ டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் டேர்ம் பார்த்தீங்கன்னா HTML. ஸோ அதுக்கான டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் வரும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோலன் வரும். ஸோ கோலன் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக அதுவே வருது. டெஃபினிஷன் டேர்மில் வந்துட்டு நீங்கள் அதை அதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னாவே அது பக்கத்தில் ஒரு கோலன் வந்துடும். நெக்ஸ்ட் வெப் பேஜ், அதுக்கான உங்களுக்கு டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுதான் அவுட்புட். ஓகேவா, எவ்வளோ தான்பா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
நெஸ்டட் லிஸ்ட்டு. ஸோ நெஸ்டட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கான்செப்ட் சரியா, இதுவும் சேர்த்து தான் நீங்கள் வந்துட்டு எக்ஸாமில் எழுதணும். ஆனால் டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 3 தான் நீங்கள் வரும் சரியா. ஸோ நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னா எ லிஸ்ட் பிளாக் கேன் பி டிஃபைன் இன்சைட் அனதர் லிஸ்ட் இஸ் கால்ட் அஸ் நெஸ்டட் லிஸ்ட்டு. ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே அன்ஆர்டர் லிஸ்ட்டோ, அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஆர்டர்டு லிஸ்ட்டோ, அல்லது இது டெஃபினேஷன் லிஸ்ட்டுக்குள்ளே ஆர்டர் லிஸ்ட்டோ, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு நெஸ்டட் லிஸ்ட்டு. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி கொடுக்குறதே இங்கே பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் லிஸ்ட் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டை வந்து நம்ம கொடுத்துருந்து டிஃபைன் பண்ணோம்னா அதுக்கு பேர் நம்ம நெஸ்டட் லிஸ்ட். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஆர்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அதுக்குள்ளே அன்ஆர்டர் லிஸ்ட்டோட டைப் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் வித் நம்ம ஒரே ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு அட்ரிபியூட் தான் நம்ம டைப் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக் ஏன்ட்டு வரணும். அப்போ ஏன்னு கொடுத்து பின்னு கொடுத்து சின்னு கொடுத்து வரும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. அன்ஆர்டர் லிஸ்ட் வந்துட்டு ஏ. அப்போ இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஏபிசிடி அப்படி தான் வரும், உங்களுக்கு டீன்லாம் வராது. ஏன்னா ஏழுக்கு தான் ஏ வரும். ஸோ 2 லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் அவுட்புட் பார்த்தீங்களா வந்திருக்கா. அப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் கேரளா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டு. வித்தின் திஸ் ஆர்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். இவ்வளோ தான் பா. ஸோ இதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெஸ்டட் லிஸ்ட்டு. ஆர்டருக்குள்ளே அன்ஆர்டரோ அன்ஆர்டருக்குள்ளே ஆர்டரோ கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை வந்துட்டு அன்ஆர்டர் ஆகும், இது அன்ஆர்டர் ஆகும் அப்படி வச்சிங்கன்னா இங்கே ஏன்னு வரும், இங்கே பின்னு வரும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு வரும், இங்கே 1 2 3ன்னு வரும். எவ்வளோ தான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, புரிஞ்சுதாப்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு கான்செப்ட் இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. லிஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே தமிழில் அதை சொல்லிடலாம். HTML பட்டியல்கள். HTML ஆனது 3 வகையான பட்டியல்களை, அதாவது எண்வரிசை இடப்பட்ட பட்டியல், எண்வரிசை இடப்படாத பட்டியல் மற்றும் உரையானது பட்டியல். உரையானது பட்டியல் டெஃபினேஷன். ஓகேவா. அதுக்கு இவை முறையே வரிசை புகுத்தப்பட்ட பட்டியல்களை, வரிசைப்படுத்தப்படாத பட்டியல்கள் மற்றும் வரையறை பட்டியல் என அழைக்கப்படுகின்றன. ஏதாவது டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எண்வரிசை பட்டியல், வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியல். நம்பர்டு லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட். எண்வரிசை பட்டியலானது OOL ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் என்ற இணை ஓட்டுகளால் உருவாக்கப்படுகின்றன. பட்டியலில் ஒரு உருப்படியை சேர்க்க லிஸ்ட் ஐட்டம் ஒட்டானது பயன்படுகிறது. எண்வரிசை பட்டியலானது உருப்படிகளை எண்வரிசை படி அல்லது அகர வரிசைப்படி பட்டியலிட்டு காட்டும். OL மற்றும் லிஸ்ட் ஐட்டம் என்ற 2 ஒட்டுகளும் அடைவு ஒட்டுகளாக மாநில வழக்கமாக லிஸ்ட் ஐட்டத்துக்கு முடிவு ஒட்டு நம்ம பயன்படுத்த மாட்டோம். கொடுத்தாங்களா, எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்வரிசை பட்டியல், வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியலின் பண்புக்கூறுகள். எண்வரிசை பட்டியலை தனித்துவமாக்க 2 வகையான பண்புக்கூறுகள் பயன்படுகின்றன. டைப்பு, ஸ்டார்ட். டைப் அப்படின்னா எண்வரிசையின் வகையினை மாற்றுவதற்கு, சேஞ்சிங் நம்பரிங் ஸ்டைலு. ஸ்டார்ட்னா எண்வரிசையின் வரிசை முறையை மாற்றுவதற்கு, சேஞ்சிங் நம்பரிங் ஆர்டர். டைப் எண் வகையை மாற்றுவதற்கு டைப் பண்புக்கூறு பயன்படுகிறது. கொடாநிலைய இணைவரிசை வகையானது அரேபிய எண் வகையாகும். அரேபியன் தான் வந்துட்டு நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கும், உள்ள நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பட்டியலானது எந்த எண்ணில் இருந்து அல்லது எழுத்தில் இருந்து துவங்க வேண்டும் என்பதை குறிக்க பயன்படுகிறது. கொடாநிலை துவங்க எண்ணானது 1 ஆகும். கொடாநிலையை 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் ஸ்டார்ட் ஆகும். எண்வரிசை வகையினை பொருட்படுத்தாமல் எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்புக்கூறின் தொடக்க மதிப்பு 10 எண்ணாக மட்டுமே இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் 3D ஸ்டார்ட் பண்ணால் 4D ஸ்டார்ட் பண்ணால் ஆனால் வந்து அது டெசிமல் நம்பராக முழு எண்ணாக தான் இருக்கணும். நீங்கள் தசம எண்ணை குறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விளக்கத்தை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்வரிசை இடப்படாத பட்டியல் பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்தப்படாத பட்டியல் அப்படின்னா வரிசைப்படுத்தப்படாத பட்டியலானது புல்லட் பட்டியல்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. எண்களுக்கு பதிலாக சிறப்பு புல்லட் குறியீடுகளை முன்னதாக கொண்டிருக்கும். வரிசைப்படுத்தப்படாத பட்டியலானது UL அண்ட் க்ளோசிங் UL என்ற இணை ஒட்டுகளுக்குள் வரையறுக்கப்பட்டிருக்கும். முன்பே பார்த்தது போல் பட்டியலில் உள்ள ஒவ்வொரு உருப்படியும் லிஸ்ட் ஐட்டம் ஒட்டின் மூலம் அறிவிக்கப்படும். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பண்புக்கூறுகள் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் டைப்பு. ஸோ இதில் பார்த்தா 3 இருக்கும். ஃபர்ஸ்ட் வகை பார்த்தீங்கன்னா நிரப்பப்பட்ட வட்டம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக கொடாநிலையாக வந்துட்டு நிரப்பப்பட்ட வட்டம் தான் நமக்கு வரும். அதுக்கப்புறம் நிரப்பப்பட்ட சதுரம், நிரப்பப்படாத வட்டம். ஓகேவா. நிரப்பப்பட்ட வட்டம்னா டிஃபால்ட் டிஸ்க், நிரப்பப்படாத வட்டம்னா சர்க்கிள் நம்ம சொல்லுவோம். அதுக்கான எடுத்துக்காட்டு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வரையறை பட்டியல் பார்த்தீங்கன்னா வரையறை பட்டியலானது மற்ற 2 பட்டியல்களில் இருந்து மாறுபடுகிறது. பட்டியல் உருப்படிக்கு முன்னால் புல்லட் குறியீடோ அல்லது எண்வரிசை குறியீடோ இருக்காது. இம்முறையில் பட்டியல் உறுப்புகள் 2 பகுதிகளை கொண்டுள்ளது. வரையறை தலைப்பு, டெஃபினேஷன் டேர்ம், வரையறை விளக்கம், டெஃபினேஷன் டிஸ்கிரிப்ஷன். இது 2ல பார்த்தோம்னா நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பின்னலான பட்டியல் பார்த்தோம். நெஸ்டட் லிஸ்ட். ஒரு பட்டியல் தொகுதியானது மற்றொரு பட்டியல் தொகுதிக்குள் உள்ளே முழுமையாக வரையறுக்கப்பட்டிருந்தால் அது பின்னலான பட்டியல் எனப்படும். சரிங்களா. அது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு டாபிக், லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா லிங்க்கு. இந்த லிங்க் இதோட வந்துட்டு இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. இது ஒன்றா நம்ம பார்த்தலாம். ஓகேவா. லிங்க் ரொம்ப ஈஸி தான்ப்பா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்னா நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்லணும்னா, ஒரு வெப்பேஜ் நம்ம பார்த்துட்ருக்கோம், ப்ரௌசரில் ஒரு வெப்பேஜ் பார்த்துட்ருக்கோம்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிங்க் ப்ளூ கலரில் கீழே அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு நம்ம ஒரு கண்டென்ட்லேருந்து அப்படியே ஜம்ப் ஆகி நம்ம இன்னொரு வெப்பேஜுக்கு போகலாம். ஒரு வெப்பேஜ்லேருந்து இன்னொரு வெப்பேஜ் நம்ம வந்துட்டு ஜம்ப் ஆகிறதுக்கு பேர் யூஸ் பண்ணுறதா வந்துட்டு லிங்க்கு. இதை பற்றி பார்க்கலாம் பாருங்கள். லிங்க் இஸ் an important feature of HTML to connect web resources.
link in HTML is used to create hyperlinks to web content. Web content may be an HTML document or an external web page or any multimedia content such as image, video, audio, animation, etc. or even a part of the current document. அப்போ லிங்க் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பார்த்தோம்னா வந்துட்டு என்னன்னா ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணுறது வந்துட்டு வெப் கண்டென்ட் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணுறது. சரியா, நம்ம லிங்க் தான் வந்துட்டு இணைக்கிறதுன்னு சொல்லுவோம். அவள் ஒரு வெப்பேஜோட கண்டென்ட்டை இன்னொரு வெப்பேஜ் கண்டென்ட்டோட வந்துட்டு இணைக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு லிங்க்னு சொல்கிறோம். இதில் பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம HTML டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு எக்ஸ்டர்னல் வெப்பேஜை வேறு வெப்பேஜாக இருக்கலாம், மல்டிமீடியா கண்டென்ட், ஒரு ஆடியோ, வீடியோ, அனிமேஷன், பிக்சர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ தேர் ஆர் 2 important things needs to create a link. ரெண்டு இது இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு இது வேணும். ஒன்று பார்த்தீங்கன்னா the name of the file or URL to which you want to link. அதாவது எந்த ஃபைல் நம்ம இணைக்கணுமோ அல்லது எந்த URL நம்ம இது பண்ணணுமோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக வேணும். the text that will serve as the clickable link. ஸோ அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நீங்கள் போயிட்டு சிஸ்டமில் நீங்கள் கம்ப்யூட்டரில் நெட்டில் பார்க்கும்போது சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீழே ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் கர்சர் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மாதிரி ஒரு ஹேண்ட் வந்துட்டு டச் பண்ணுற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு அப்படியே வந்து அந்த கர்சர் மாறிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். சரியா? ஸோ அந்த மாதிரி பார்த்தா அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி லிங்காக இருக்கணும். கிளிக் பண்ணால் உடனே வந்துட்டு நம்ம பாஸ் ஆகணும். அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. தி ஆங்கர் டேக் ஏ இஸ் யூஸ் டு கிரியேட் லிங்க்ஸ் அலாங் தி HREF அட்ரிபியூட். இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ நம்ம லிங்க் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேக் என்னன்னா ஏ அப்படிங்கிற டேக். ஏன்னா வந்துட்டு ஆங்கர் டேக்னு சொல்லுவோம். அது என்ன அட்ரிபியூட் யூஸ் பண்ணா HREF. ஸோ என்னன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ரிவேஷன் HREF அப்படின்னா அந்த அட்ரிபியூட்டோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. HREF ஈக்குவல் டு வெப் கண்டென்ட் பார்த்து URL கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் கிளிக்கபிள் லிங்க். இதுதான் வந்துட்டு என்னன்னா இதுக்கான என்ன ஸ்ட்ரக்சரு. இந்த ஸ்ட்ரக்சராக நம்ம கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். HREF வந்து கொடுத்துருக்காங்க. HREF அப்படியே கொடுத்துருக்காங்க. வெப் கண்டென்ட் பார்த்துறது URL பார்த்தீங்கன்னா நமக்கு URLே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கொடுத்துரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது SCRT. ஸோ இந்த நேரத்தில் நான் போய் நான் கிளிக் பண்ண அப்படியே எனக்கு வந்துட்டு லிங்க் போகணும். அண்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கண்டெய்னர் டேக், அதனால வந்து க்ளோசிங் டேக் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இவ்வளோதான். அது எபோ லிங்க் கோட் கிரியேட்ஸ் தி டார்கெட் ஆஃப் தி ஹைப்பர் லிங்க் டு தி வெப்சைட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த லிங்க்ல பார்த்தீங்கன்னா அந்த கோட் இருக்கா. ஸோ அதான் வந்துட்டு அட் த டைம் தி யூசர் கிளிக்ஸ் தி லிங்க் தி ப்ரௌசர் ஓப்பன்ஸ் தி ஹோம் பேஜ் ஆஃப் தி URL. நம்ம எந்த URL வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு HTTP இருக்கா அந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம TNSCRTன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம இடத்துல கூகுள் கூட கொடுக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கூகுள் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து கூகுளுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹோம் பேஜுக்குள்ளே போயிடும். சரிங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க. இதில் பார்த்தோன்னா வந்துட்டு 2 டைப்ஸாக லிங்க்ஸ் இருக்குது. ஒன்று இன்டர்னல் லிங்க், ஒன்று எக்ஸ்டர்னல் லிங்க். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம என்னென்னா தமிழ் அந்த இன்ட்ரடக்ஷனை பார்த்தலாம். சரியா? ஸோ இணைப்புகள்னு சொல்லுவோம் தமிழில். வலை வளங்களை இணைக்க பயன்படும் இணைப்பு HTML ஒரு முக்கிய அம்சமாகும். வலை ஆவணங்களுக்கு பித்தொடுப்புகளாக உருவாக்க இணைப்பானது பயன்படுகிறது. வலை உள்ளடக்கமானது HTML ஆவணங்களாகவோ அல்லது வெளியில் உள்ள வலைப்பக்கமாகவோ அல்லது உருவப்படம், ஒளிக்காட்சி, அசிவட்ட படங்கள் போன்ற பல்வேறு கூறுகளாகவோ அல்லது வலை HTML ஆவணத்தின் ஒரு பகுதியாக கூட இருக்கலாம். இதில் உருவாக்குறது 2 முக்கிய கூறுகள் தேவைப்படுது. என்னென்னா இணைக்கப்பட வேண்டிய கோப்பினுடைய அல்லது URL முகவரி வேணும். இன்னொன்று இணைப்பினை கிளிக் செய்ய பயன்படும் முறை. சரிங்களா? அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டோம். மேலே கண்ட இணைப்புக்கான குறிமுறையானது அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. TNSCRTன்னு கொடுத்துருக்காங்க. என்ற வலைத்தளத்திற்கான பித்தொடுப்பு இணைப்பை உருவாக்குகிறது. பயனர் வந்துட்டு அதாவது பித்தொடுப்பு அப்படின்னா பின்தொடர்ந்து வருது. சரி, அந்த லிங்க்குள்ளே போனால் நெக்ஸ்ட் அடுத்தது பேச்சு போகும். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா பயனர் இணைப்பை கிளிக் செய்யும் போது குறிப்பிடப்பட்டுள்ளது அல்லது இணைக்கப்பட்டுள்ள வலைத்தள முகவரிக்கான செய்ய பக்கத்தை வலை உலாவி நிற்கும். சரியா? ஸோ 2 டைப் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லிங்க். ஸோ இன்டர்னல் வந்துட்டு உள் இணைப்பு. அதாவது ஒரு வெப்பேஜுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் வெப்பேஜ் அப்படின்னா அந்த வெப்பேஜுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம இன்னொரு அது சிங்கிள் வெப்பேஜுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா நான் லிங்க் கொடுக்குறது. சரியா? இப்போ அந்த ஒரு ஃபஸ்ட்டு வெப்பேஜ் இருக்குன்னா மேலே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் இது பண்ணோம்னா வந்துட்டு அப்படியே ஜம்ப் ஆகி உள்ள அதே வெப்பேஜுக்குள்ளே இன்னொரு கண்டென்ட்டுக்குள்ளே போகிறது. சரியா? அந்த மாதிரி படுறது பாருங்கள். இன்டர்னல் லிங்க் கிரியேட்டிங் லிங்க் டு எ பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் தி சேம் டாக்குமெண்ட். அதாவது ஒரே டாக்குமெண்ட்டில் நம்ம டிஃப்ரெண்ட்டான நம்ம அதோட கண்டென்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம லிங்க் பண்ணோம் அப்படின்னா லிங்க் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்னல் லிங்க். ஸோ டு கிரியேட் இன்டர்னல் லைக் தி அட்ரிபியூட் நேம் இஸ் யூஸ். அதாவது இன்டர்னல் லிங்க் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன அட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம்னா நேமே. ஸோ நேம்ங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம் அலாங் வித் தி ஆங்கர் டேக். தி நேம் அட்ரிபியூட் ஆஃப் ஆங்கர் டேக் எஸ்டாப்ளிஷ் தி லிங்க் டு தி கண்டென்ட் வித் தி டாக்குமெண்ட். அதாவது வித்தின் தி சிங்கிள் டாக்குமெண்ட்டில் நம்ம லிங்க் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அங்கே யூஸ் பண்ணுற வந்துட்டு அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா நேம் அட்ரிபியூட் வித் தி ஆங்கர் டேக். ஸோ கொடுத்துருக்காங்களா பார்த்தீங்களா? சில பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக்கில் HREF கொடுத்துருக்காங்க. அப்போ சிங்கிள் அந்த டாக்குமெண்ட் அதுக்குள்ள நம்ம பார்த்தோன்னா மல்டிபிள் லிங்க் வந்து நம்ம என்ன பண்ணால் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பெருசாக இருக்குது. நான் வந்துட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு வந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் நான் கரெக்டாக கொடுத்துருப்பேன். சரியா? நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ரொம்ப இது பெருசு, இதில் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. நான் சிம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரியா? நீங்கள் அதை படிச்சுட்டா போதும். அந்த எக்ஸாம் நீங்கள் பார்த்துட்டா போதும். இது நீங்கள் பார்க்க தேவையில்லை. இப்போதைக்கு அது வேண்டாம், விட்டுறலாம். சரியா? அப்போ அதாவது சேம் டாக்குமெண்ட்லாம் வந்துட்டு லிங்க் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு நம்ம வேணால் இன்டர்னல் லிங்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு யூஸ் பண்ணுற டேக் பார்த்தோன்னா ஆங்கர் டேக் வித் தி
என்ன நம்ம இது ஹெச்ஆர்எஃப் அந்த அட்ரிபியூட் ப்ளஸ் இதில் நேம் அட்ரிபியூட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே பாருங்கள் HTML லிங்க் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லிங்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கலர் நமக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ப்ரௌசரில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் கீழே அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. இல்லை அது வந்து வெரைட்டிஸ்லாம் இருக்கும், அதுக்கான மீனிங்கும் இருக்கும். பாருங்கள், லிங்க் will appear in all browsers by default as in the following color. An unlisted link is அண்டர்லைன், அதாவது ப்ளூ கலர். அதாவது இது வரைக்கும் யார், அதாவது நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணவே இல்லை, முதல்ல ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோன்னா அது ப்ளூ கலரில் இருக்கும். விசிட் பண்ண லிங்காக இருந்தால் பர்பிள் கலரில் இருக்கும். ஆக்டிவாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் லிங்க்ஸ்னால் நம்ம வந்து அந்த லிங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அதாவது நான் இப்போ கரண்ட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண அந்த டிஃபால்ட் கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த CSS அப்படிங்கிற அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதை நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் 13th சாப்டரில் நம்ம படிப்போம். சரியா? ஸோ இன்டர்னல் லிங்க் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ அப்படியே தமிழில் பார்த்தலாம் பாருங்க. உள் இணைப்புகள்னு சொல்லுவோம். ஒரே ஆவணத்தில் இடம்பெற்றுள்ள குறிப்பிட்ட பகுதிக்கு இணைப்புகளை உருவாக்குவதில் உள் இணைப்பு எனப்படும். உள் இணைப்புகளை உருவாக்குவதற்கு ஆங்கர் நங்கூர ஒட்டு. ஸோ ஏன்னா ஆங்கர், ஸோ நங்கூர ஒட்டுன்னு சொல்லுவோம் தமிழில். நேம் அட்ரிபியூட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற பெயர் அட்ரிபியூட் பண்புக்கூறானது பயன்படுகிறது. நங்கூர ஒட்டின் பெயர் பண்புக்கூறானது ஆவணத்தின் உள்ளே இருக்கும் குறிப்பிட்டப்பட்ட பகுதிக்கு இணைப்பை உருவாக்குது. அதை வித்தின் தி சேம் டாக்குமெண்ட்டில் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம உள் இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பயன்படுத்த சொல்லிட்டோம். சார் நீல நிறத்தில் வந்து பார்வையிடப்படாத இணைப்புகள் நீல நிறத்திலும், பார்வையிடப்பட்ட இணைப்புகள் அடிக்கோடிட்டு ஊதா நிறத்திலும், செயலில் உள்ள இணைப்பு அடிக்கோடிட்டு சிவப்பு நிறத்திலும் இருக்கும். ஓகேவா? ஸோ கொடாநிலை வண்ணங்களை வந்து CSS உதவி வச்சு நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டர்னல் லிங்க்கு. ஸோ எஸ்டாப்ளிஷ் லிங்க் வித் an எக்ஸ்டர்னல் வெப்பேஜ் நோன் as எக்ஸ்டர்னல் லிங்கிங். ஸோ எக்ஸ்டர்னல் லிங்க் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்டர்னல் வெப்பேஜ். ஸோ அதாவது சிங்கிள் வெப்பேஜ், அதாவது சிங்கிள் வெப்பேஜ் அல்லது சிங்கிள் டாக்குமெண்ட் சேம் டாக்குமெண்ட் லிங்க் நம்ம கிரியேட் பண்ணோம்னா அது இன்டர்னல் லிங்க்கு. அதாவது ஒரு வெப்பேஜ்ன்றது இன்னொரு வெப்பேஜ் நம்ம வந்து ஜம்ப் ஆகிறதுக்கு வந்துட்டு நம்ம லிங்க் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் லிங்கிங். இட் இஸ் மேட் possible by providing the URL of an external file in the href attribute with the anchor tag of the current page. ஸோ இது எப்போ நம்ம வந்து மேக் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ URL அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க. சில பற்றி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெட்டிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ HRF பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா HRF கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க. URL முகவரியை கொடுத்துட்டு நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு போனால் நமக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனேன்னா உங்களுக்கு அந்த ஹோம் பேஜ் வந்துடும். சரியா? அது பார்த்தீங்கன்னா சேம் டாக்குமெண்ட்டில் மல்டிபிள் இடத்துக்கு போகிறது, மல்டிபிள் ஸ்பேசஸ்க்கு போகிறது. சரியா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு போய் ஜம்ப் ஆகுது. சரியா? இது மல்டிபிள் வெப்பேஜஸ்க்கு போகிறது. இப்போ நான் கூகுளில் இருக்கேன்னா நான் வந்து TNC அடிக்க வேறு இன்னொரு வெப்சைட் டு வெப்சைட், ஓகேவா, அதர் வெப்பேஜுக்கு அல்லது அதர் நம்ம டாக்குமெண்ட்டுக்கு வந்து போகிறதுக்கு நம்ம இணைப்பு கொடுக்குறது வந்துட்டு நமக்கு எக்ஸ்டர்னல் லிங்க்கு. இவ்வளோ தான். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்துட்டீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேஜஸை லிங்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க, மல்டிபிள் பேஜஸ்ஸு. ஸோ மோர் தென் 1 பேஜ் லிங்க் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா லிங்க் அது லிஸ்ட் ஐட்டம் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு 3 வெப் பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட்டர் HTML இது ஃபஸ்ட்டு வந்துட்டு வெப் பேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இன்னொரு வெப்பேஜ். சரியா? ஸோ இது 2 இது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே லிங்க் பண்ணியிருப்பாங்க. இம்ப்ரெஸ் 3 வெப்பேஜ். இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றுக்குள்ளேயும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்பேஜ், அந்த வெப்பேஜில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் நான் 3 வெப்பேஜ் இருக்குது. அந்த 3 வெப்பேஜ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுக்குள்ள தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரைட்டரு, கால்க்கு, இம்ப்ரெஸ் இது 3 வெப்பேஜ் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் அந்த இதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்துட்டு லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? ஸோ அது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா வந்துட்டு master.htm. ஸோ இந்த master.htm இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு HTML பேஜஸ் மல்டிபிள் பேஜஸ் என்ன பண்ணியிருக்கேன் நான் லிங்க் பண்ணி ஒரு சிங்கிள் இதில் வெப்பேஜில் வந்துட்டு பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இது வந்துட்டு எக்ஸ்டர்னல் உங்களுக்கு லிங்க்கே. இது ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த இது நீங்கள் ப்ரோக்ராம் எழுத தேவையில்லை. மேலே நம்ம சிம்பிளாக பார்த்தலையா, நீங்கள் அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். புரியுதாப்பா? எவ்வளோதான்ப்பா. தமிழில் பார்த்தீங்கன்னா வெளி இணைப்பு எக்ஸ்டர்னல் லிங்க்னா வலையாவணத்திற்கு வெளியில் உள்ள வலைப்பாக்கங்களுடன் இணைப்புகளை ஏற்படுத்துவதே வெளி இணைப்பு எனப்படும். சிம்பிளாக பார்த்தோன்னா ஒரு வெப்சைட்டில் இருந்துட்டு இன்னொரு வெப்சைட்டுக்கு அப்படியே ஜம்ப் ஆகிறது. ஆங்கர் ஓட்டினில் உள்ள HRF பண்புகளில் இணைப்பை ஏற்படுத்த விட வலைப்பக்கத்தின் URL முறையை கொடுத்து இணைப்பை உருவாக்கலாம். ரொம்ப சிம்பிளான உங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு வலைப்பக்கத்தையோ வலைத்தளத்தையோ நம்ம இணைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா அது நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு இந்த யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவங்க நல்லா புரிஞ்சிருக்கும். எவ்வளோதான்ப்பா உங்களுக்கு சாப்டர் வந்துட்டு முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா 2 டாபிக் தான் பார்த்தோம். ஒன்று லிஸ்ட்டு, இன்னொன்று லிங்க்கு. ஓகேவா? பட்டியல், லிஸ்ட்டுனா தமிழில் பட்டியல், லிங்க்னா இணைப்பு. ஸோ இதில் எல்லாத்தையும் நம்ம கான்செப்டை பார்த்தோம். தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ திருப்பி சொல்கிறேன், வீட்டில் சிஸ்டம் வரதா வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாரு. ஏதாவது டவுட் இருந்தால் கேளு, க்ரியேட்டிவாக வந்துட்டு ட்ரை பண்ணு. சரியா? வெட்டியாக வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். நோட்ஸ் வந்துட்டு கரெக்டாக சென்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும்
பாயிண்ட்ஸ் டு ரெமெம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் படிக்க தவறவே கூடாது. இது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் அப்படியே என்ன பண்ணால் ரீட் அவுட் பண்ணுங்கள். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணான்னா நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு. சரியா? இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணால் ட்ரை பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம். அப்படி பண்ணி ரெகுலர் ஸ்கூலாக இருந்ததுன்னா நான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்து நான் அவுட்புட்டை காட்ட சொல்லுவேன். ஸோ அதுக்கு வழி இல்லாதனால உங்களுக்கு நம்பிக்கை நீங்கள் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேரை ட்ரை பண்ணால் கூட சந்தோஷமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு உனக்கான ப்ராஜெக்ட் ஒர்க்கு. சரியா? நீ பண்ண வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் எவாலுவேஷன் இருக்கும். அவ்வளோதான். சரியாப்பா? அவ்வளோதான். சாப்டர் 11 வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு புரியாமல் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா எங்கிட்ட கேட்கலாம். தயவு செஞ்சு டவுட்டு கேளுங்க. டவுட்டோட படிக்காதீங்க. புரியுதாப்பா? நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு சாப்டர் 12 வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.